என்னன்னு கேட்டா யூத கலாச்சாரமா பொம்பளைகளை எல்லாம் காட்சி பொருளா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, யூதர்களை தான் இந்த மாதிரி காட்சி பொருளா நிப்பாட்டுறாங்க என்று சொல்லி பெண்களை காட்சி பொருளாக்குறோமா. பெண்களை காட்சி பொருளாக்குறது யாரு யாரு ஆக்குனா? உங்களை மாதிரி தர்கால உரசிக்கிட்டு இருக்க சொல்லி சொல்லுகின்றோமா? தர்கால என்னென்ன களியாட்டங்கள்லாம் போடுறீங்க அந்த மாதிரி செய்கின்றோமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இடத்தை அமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில திடல்ல தொழுகையை நடத்துகின்றோம். அதுக்கு பெண்கள் வருகின்றார்கள். ஜும்மாவுடைய நேரத்தை தொழுகையை பெண்களுக்காக அனுமதிக்கிறோம், பெண்கள் வருகின்றார்கள். ஐவேளை தொழுகையை பள்ளிவாசல்ல அனுமதித்திருக்கின்றோம், பெண்களை காட்சி பொருளாக்குவதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகைக்கும் பெண்களை அனுமதித்தார்களே, காட்சி பொருளாக்கினார்களா? சகாபிய பெண்மணிகளை போருக்கு கூட்டிட்டு போனாங்களே, அபூஜஹலுக்கும் அந்த உத்துபா ஷைபா என்ற அந்த நாசமா போன அயோக்கியர்களுக்கும் பெண்களை, அந்த முஸ்லிம் சஹாபிய பெண்களை காட்சி பொருளாக்க ஆக்கினார்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன காட்சி பொருளாக்குறோம் நாங்க? அவ்வளவு கண்ணியமான முறையில் அழைத்து கொண்டு போய் நிகழ்ச்சிகளை நடத்தி விட்டு திருப்பி கொண்டு வந்து விடுகின்றோம். இது காட்சி பொருளாக்குறோமா? காட்சி பொருளாக்குவது தர்கால களியாட்டங்கள் செய்வதற்கு சிக்னல் கொடுக்கறதெல்லாம் உங்களுடைய வேலை. தர்கால போய் பார்த்தா தான் தெரியும். இடிக்கிறதுக்காகவே கந்தூரிக்கு போறான், இடிக்கிறதுக்காகவே போறான், கந்தூரிக்கு போறானா இல்லையா? மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து நீங்கள் தான் விட்டிருக்கின்றீர்கள். கடைசியில் என்னடான்னு பார்த்தா இங்க பேசிட்டு போயிட்டாரு, பெண்களை காட்சி பொருளாக்குறாங்க, இது யூத கலாச்சாரம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரா? நேரா போய் கோயம்புத்தூர்ல இறங்கியிருக்காரு. நம்ம மீலாது விழா கொண்டாடுறது. மீலாது விழா கொண்டாடின லட்சணத்தை பாக்குறீங்களா? இந்த நடுவுல ஒருத்தர் வர்றாரு, ஒரு கோட்டு போட்டு, 2 பக்கமும் டப்பு கூட்டுறாங்க பாருங்க, டண்டனக்கான் டனக்கனக்கான்னு டப்பு அடித்துக் கொண்டு நடுவுல ஒருத்தர் வர்றாருல, அவரு தான் இங்க வந்து பேசிட்டு போன அதே நபர். சரியா? தெரியுதா? இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதே கோர்ட்டு. சரியா? இங்கேயும் கோர்ட்டு போட்டு தான் பேசியிருப்பாரு. இந்த மீலாது விழால இது என்னது? இதுல இருக்கிறதுல யாரு? மீலாது விழான்னு பொம்பளைகளை கூப்பிடலாமா? அவங்களுக்கு இந்த மாதிரி நெத்தியில இப்படி ஒரு பட்டை ஒண்ணு போட்டு விடலாமா? அவங்களை இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து ஒன்ன நெரிசலா வந்து ஒரே ரோல மீலாது விழா பேரணி நடத்தும் பொழுது இடிக்க விடலாமா? அதெல்லாம் ஹலாலா? நாம வந்து போராட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தா ஹராமு. யூத கலாச்சாரம். நம்ம செய்யறது யூத கலாச்சாரமா? யார் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுறது? இது இதே ஜமாலி என்பவர் கலந்து கொண்ட ஊட்டி காந்தல்ல நடைபெற்ற மீலாது விழா. இப்ப இதுல புர்கா மாட்டிட்டு போறதெல்லாம் உங்களுடைய சுன்னத்துல் ஜமாத் ஆம்பளைங்களோ? விளக்கம் சொல்லுங்க. சுன்னத்துல் ஜமாத் ஆம்பளைங்க எல்லாம் என்னைக்கு இப்படி புர்கா போட ஆரம்பிச்சீங்க? விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இப்படி பேரணியில வர்றதுல யாரு? கொடி பிடிச்சிட்டு வர்றது யாரு? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்னு கொடிய கையில கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி மீளாது பேரணின்னு மட்டும் கொடிய கையில கொடுக்கலாம், அது மட்டும் ஹலால் ஆயிருமோ? விளக்கம் சொல்லுங்க. யாரு வந்து அவரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் கேட்கணும். பண்ணீங்க கேட்டீங்கன்னா அடுத்து கோட்டைப்பட்டினம் பக்கம் வரமாட்டாரு, அது வேற விஷயம். அப்ப இப்படி வந்து பேரணி என்ற பேர்ல இது கோயம்புத்தூர் நடந்தது. பெண்களை காட்சி பொருள் ஆக்குறாங்களா? அப்ப என்னன்னு கேட்டா யூத கலாச்சாரம். நம்ம யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்றார் என்றால் அப்ப இவர் எப்படிப்பட்டவரு? அடுத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நம்ம யூதர்கள் தான், யூத கலாச்சாரம், யூத கைக்கூலிகள் தான் மிகப்பெரிய ஆதாரணமா அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டோமா? அல்லாவுக்கே உருவம் இருக்குன்ட்டாங்க இவங்க.